நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவு பாவக்காய் அறுவடை பற்றி தான். இந்த பாவக்காய் கொடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் விதைகள் வாங்கியோ இல்லைனா வேறு எங்கன்னா வெளியிலேருந்து விதைகள் வாங்கியோ இல்லை செடியை வாங்கியோ நட்டு வந்ததில்லை. கடைகளில் நம்ம பாவக்காய் வந்து வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கினோம். அந்த பாவக்காயிலேருந்து இந்த முத்தின விதைகளோ இல்லை பாவக்காயிலேருந்து எடுத்து வீசி எறிந்த விதைகளை தான் இந்த கொடிகளாக வந்து வளர்ந்துருக்கு. அதிலேருந்து தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயை நாங்கள் அறுவடை செய்கிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு வர காய்கறிகள், அதாவது இயற்கையாக மகக்கூடிய அந்த காய்கறியுடைய கழிவுகளோ இல்லைன்னா அழுவின காய்கறிகளையோ வந்து வெளியே எங்கேயும் தூக்கி போடுறதில்ல. நம்ம தோட்டத்திலேயே தான் அதை வந்து எருவாக வந்து பார்த்திங்கன்னா ஆவட்டன்ட்டு தோட்டத்திலே தான் வீசி எறிஞ்சிருவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை வீசி எறியறதில்ல. அந்த செடிகளுக்கு அடியில் உரமாக இருக்கிற மாதிரி தூக்கி போட்டுருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்கொடி வந்திருக்கு. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரம் வெட்டி அதை வந்து பூரா போட்டு வச்சுருந்தோம். அது மேலே மருதாணி செடி மேலே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது சகட்டு மெனிக்கு படர்ந்துருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பாவக்காய் விட இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ருசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் தண்ணி வந்து மற்ற செடிகளுக்கு விடுற அந்த தண்ணியை தான் வந்து எடுத்து இது காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சந்துலலாம் எப்படி காய்ச்சிருக்குது பாருங்கள். கிடைக்கிற கேப்பில், கிடைக்கிற சந்துகளில், கிடைக்கிற வந்து செடிகளில் கிடைச்ச வந்து இந்த விரவு போர் மேலே, இந்த கவர் மேலெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்படி படர்ந்துருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நாங்கள் எந்த உரமும் போடலை, தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் விடலை. மற்ற செடிக்கு விட்ற தண்ணியில் வந்து குடிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் எல்லா இடத்துலையும் இயற்கையாக தான் உரம் போடுறோம். அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காடு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து தக்காளி செடி, இந்த பாவக்கொடி, மண் தக்காளி செடி அப்படின்னு எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் பாருங்கள். ஏற்கனவே இந்த பாவக்காய் வந்து மீடியமான சைஸில் இருந்தது. இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குன்றத நீங்களே பாருங்கள். இதை கையால் கூட வந்து பார்த்திங்கன்னா கிள்ள முடியாத அளவுக்கு காம்பு வந்து ரொம்ப தடியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நீட்டு பாவக்காய் இனம் போல் இருக்குது பார்த்திங்களா. அதோடைய இனத்தில் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இந்த காயெல்லாம் இருக்குது. ஏற்கனவே பார்த்தது சுமாரான நீட்டு, இது கொஞ்சம் நீட்டான பாவக்காங்க தான். எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு புதராக வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியை வைப்போம், அதுக்கு இயற்கையான சாண உரம் தான் வந்து போடுறோம். மகர அந்த குப்பைகள், இந்த காய்கறி கழிவு இதை தான் வந்து தோட்டம் ஃபுல்லாக நாங்கள் வீசி அடிக்கிறோம். அதிலே வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே நம்ம தோட்டத்தில் எது போட்டாலும் விளையுது. இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டை ரகம் போல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே விட்டால் கண்டிப்பாக இது பழுத்துடும். இதோடைய இலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட தடியான இலைகளாக இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸான இலைகளாக தான் இருக்குது. கிட்ட நம்ம தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 ரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் இருக்குது. நம்ம தோட்டத்தில் பாதி இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்கொடி தான் வந்து படர்ந்துருக்குது. நாங்கள் அதை வந்து எந்த மரத்துலேயோ வேறு எந்த கொம்புகளிலையோ இல்லை கீழே எங்கேயுமே நாங்கள் வந்து அதை முயற்சி செஞ்சு படர விடலை. அதுவாகவே அதோடைய விருப்பத்துக்கு எல்லா இடத்துலையும் படர்ந்துருக்கு. என்ன இந்த கருவேப்பிலை செடி,
இந்த மிளகாய் செடியாண்ட மட்டும் மேலே வந்துச்சுன்னா அதை எடுத்து தூரம் போட்டுடுறோமே கண்டி மற்ற இடத்துலலாம் நாங்கள் எதுவுமே அதை தொந்தரவு செய்யறதில்ல. இந்த தக்காளி செடியாண்ட மேலேயும் மருதாணி செடி இந்த மணத்தக்காளி செடியாண்டெல்லாம் கூட அதுக்கு என்ன வேணும்னு படர்ந்தாலும் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்கொடி வந்து பார்த்திங்கன்னா அதை மூடுறதுனால அந்த மணத்தக்காளி கீரை அதோட அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா உயரமாக வளருது. தக்காளி செடியும் அதுவும் நல்லா அதோட உயரமாக வரணும், அதுவும் நல்லா உயரமாக வந்து இது இப்போ 3மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்குது. இதுவும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா விசித்திரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த பாவக்காயும் நல்லா காய்க்குது, மணத்தக்காளி கீரையும் நிறைய வருது, நல்லா காய விடுது, தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய்க்குது. 3மே நமக்கு பயன் தருது. ஆனால் இந்த 3க்குமே நாங்கள் அது தனித்தனியாக எந்த உரமோ தண்ணியோ விடுறதில்லைன்றத நான் திரும்ப சொல்லிக்கிறேன். இது ஒரு ரகமாக இருக்குது, இது குட்டை ரகம். இதுக்கு மேலே இருந்தால் இது பழுத்து போகுது. இன்றைக்கி ஒரே நாள் அறுத்ததில் இவ்வளோ பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடையில் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இது நாங்கள் சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலான்னு இருக்கோம். ஏன்னா பாவக்காய் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலவசமாகவும் கொடுக்கவும் முடியாது. வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா இது கசப்புன்றதுனால வாங்கிட்டே போக மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது எங்கள் வீட்டு சமையலுக்கே பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.